ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம லைவ் ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ 1 மினிட்ல URGBPயில் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட் வந்து ஓவரால் இப்போ அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிட்டு இருக்குது, உங்களால் பார்க்க முடியும் இப்போது. எஸ், ஓகே. ஸோ அப் ட்ரெண்டில் நம்ம 100 USD ஒரு ட்ரேட் எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். 5 மினிட்ஸ் இருக்கா செக் பண்ணிக்கலாம். எஸ், ஓகே. 5 மினிட்ஸை செக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, நல்ல ஸ்ட்ராங் பை மொமெண்டம். ஓகே, செல்லர் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. சார் நம்ம ஒரு ஜோனை மார்க் பண்ணிக்கணும். இந்த ரிஜெக்ஷன் ஜோனை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நான் 1 மினிட்க்கு மாறிக்கிறேன். ஓகே, ஸோ ஏதாவது செல்லர் வராங்கன்னு சொன்னால் ஓகே. ஸோ ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டாங்க. ஓகே, ஓகே, வெயிட் பண்ணணும் நம்ம. ஸோ இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டண்ட்லேருந்து ரிஜெக்ஷனில் ஒரு ட்ரேட் எடுக்க முடியும். ஓகே, ஓகே. மார்க்கெட் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க, பிரேக் பண்ணிட்டாங்க இங்கே. ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் மல்டிபிள் ரிஜெக்ஷன் இந்த லெவலில். இப்போ இதுக்கு இடையில் வந்து ட்ரெண்ட் லைன் ஏதாவது செட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு ட்ரெண்ட் லைனில் ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தால் போதும், நமக்கு அந்த ட்ரேட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எஸ், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரேட் நம்ம வந்து இங்கேருந்து போக போகிறோம், செல் கொடுக்க போகிறோம். ஓகே, நம்ம கோயிங் டு செல். ஓகே, இந்த இடத்துலேருந்து செல் கொடுக்க போகிறோம். ஏன்னா இந்த இடத்துலையும் பிரேக் அவுட் பண்ணலை, சாரி இந்த இடத்துல ரிவர்சல் பண்ணல. இந்த இடத்துல ப்ரீவியஸ் லெவல் பாருங்கள், இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம 100 USD இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் லெவல் வந்து நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ மல்டிபிள் ரிஜெக்ஷன் இந்த இடத்துல இருக்குது, ரிவர்சல் ஆகிருக்கு, வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. அப்படின்றனால நம்ம இந்த இடத்துல 100 USD ஓகேங்களா. ஸோ கொடுத்து லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, ட்ரேட் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் ஹாரிசான்டல் லெவல் போட்டு பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து இங்கே ரீச் பண்ணக்கூட இல்லை, ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு. இங்கே போய் டச் அண்ட் பண்ணிட்டு வரக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் நான் ஏன் இந்த இடத்துல போட்டேன்னு சொன்னால், ஒவ்வொரு டச்சுக்கு அப்புறமும் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ரிவர்சலாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு வித்தியாசமான அனலைசஸாக இருக்கும், பட் இது நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ ஏடிஎம் ஓகேங்களா. ஸோ அகெயின் இந்த இடத்துல வந்து டச் பண்ணிவிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இன்னும் டச் ஆகலை, இந்த இடத்துல டச் பண்ணலை. அண்ட் ரவுண்ட் நம்பரும் இருக்குது, டச் பண்ணல. ஸோ டச் பண்ணிட்டா நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து புட் ஆப்ஷன் போக முடியும். ஸோ அந்த இடத்துல நம்ம அதே இடத்துல ப்ளேஸ் ஆகி ஏடிஎம் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் நான் 100 USD வச்சுக்கிறேன். ஸோ நம்மளோட கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ராங் செல்லர் ஒருத்தர் வராங்க, பட் இந்த இடத்துல டச் பண்ணால் தான் நமக்கு வர முடியும். ஓகே, ஓகே. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வீக் செல்லர்ஸ். ஸோ இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகே, வெயிட் பண்ணலாம். எஸ், இந்த லோ இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் நமக்கு வேணும். ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த லெவல் இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹாரிசான்டல் லெவல் இந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷனோட ஒரு ட்ரேட். எஸ், எனக்கு ஒரு இங்கேருந்து ஒரு நல்ல ரிவர்சல் ஆகியிருக்கு மார்க்கெட். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் லெவல் வந்து நமக்கு வந்து கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணல, பட் இந்த லெவல் நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. எஸ், டேரெக்டாக வராரு. கொஞ்சம் மேலே போகணும் நமக்கு என்ட்ரிக்கு. ஸ்ட்ராங் செல்லர்ஸ் தான் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ டேட் ரேஞ்ச் எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு ஒரு ரிஜெக்ஷனோடு இருந்தால் நமக்கு நல்லா. நெக்ஸ்ட் வந்து லோயர் ஆப்ஷன் போகலாம். ஸோ இந்த கேண்டலுக்கு நம்ம வெயிட் பண்ணுறது ரொம்ப கட்டாயம். ஓகே, நம்ம இட்டு போட்டு ஓகே, கரெக்டான இடத்துல நான் வந்து லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், ஏன்னா எனக்கு என்ட்ரி கிடைக்கல. ஸோ வெயிட் பண்ணேன். ஸோ இப்போ என்ட்ரி கிடைச்சிருக்கு, நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் லோ இதாக்கல.
செல்லர் வந்திருக்கான். பட் இது ஒரு ரிஜெக்ஷன் ஜோன். நமக்கு இதில் ரிஜெக்ஷன் கீழே நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸ்டில் வெயிட் பண்ணோம். 5 செகண்ட் செக் பண்ணோம். ஓகே, கெயின் ஏடிஎம். ஸோ அதே இடத்துல வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஓகே, நான் ஒரு வேறு அசெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஈவர் யூஎஸ்டியில் நம்ம ட்ரேட் எடுப்போம். நமக்கு ஈவர் ஜிபிபி சரி வர மாட்டேங்குது. ஓகே, நான் 1 மினிட் மாறிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு டேட் ரேஞ்ச் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். எஸ், பர்ஃபெக்ட். அண்ட் இந்த லெவலில் வந்து ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு ரவுண்டிங் பாட்டம் மாதிரி வருது. ஓகே, இது ரிஜெக்ஷன். ஸோ வெயிட் பண்ணலாம். கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வரலாம். ட்ரை ஒன் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் வந்து கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னை இங்கே வந்திருக்கணும். இது வந்து பிரேக் பண்ணிடுது. ஸோ அந்த லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து 5 மினிட்ஸில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ 2 ட்ரேட் நமக்கு வந்து ஆச்சு. ஸோ நல்ல ஸ்ட்ராங் செல்லர்ஸ், அகெயின் வந்து பையர்ஸ் வந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த லெவல் பாருங்கள், குறிப்பிட்ட லெவலில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த குறிப்பிட்ட லெவல் ஒரு ஜோனாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அது ரொம்ப டேஞ்சரான ஜோன். நம்ம ஸோ பையர்ஸ் வராங்க, இங்கே செல்லர்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் ரிஜெக்ஷன். ஸோ நமக்கு மார்ஜினலாக ஒரு ட்ரேட் கிடச்சா நம்ம இந்த இடத்துலேருந்து ஹரிசாண்டல் லைன்லேருந்து ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட்டுக்கு வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஈவர் யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி 100 USD செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஓகே, பிரேக் பண்ணிட்டாங்க, கீழே போயிட்டுருக்காங்க. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் பெருசாக லெவல்ஸ் இல்லை. ஸோ பிரேக் பண்ணிட்டு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பார்ப்போம் 5 மினிட்ஸில் எப்படி மார்க்கெட் இருக்குன்னு. நியூ லோ கிரியேட் பண்ணிட்டாங்க. மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ 1 மினிட். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் ஈவினிங் டைம் தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ மார்க்கெட் ஒரு ரிவர்ஸில் க்ரியேட் ஆக ட்ரை பண்ணுது. பட் வந்து இங்கே வந்து பையர் வந்து கொஞ்சம் தான் இருக்கார். இப்போ செல்லர் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த லெவலில். எஸ், இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ இதை 5 செகண்ட்ஸில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ 5 செகண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு போகிறாங்க கீழே. 5 மினிட்ஸ் பார்க்கலாம். ஓகே, வெயிட் பண்ணலாம். ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்துப்போம். 5 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் மினிட்ஸ்க்கு மாற்றிக்கிறேன். ஸோ செல்லர் வராங்க, உங்களால் கவனிக்க முடியும். ஸோ ஸ்ட்ராங்காக செல்லர்ஸ் வந்துட்டுருக்காங்க. பட் வந்து இந்த 50% வந்து டச் பண்ணலை அவங்க.
ஓகே, ஸோ செல்லர் வந்து இந்த லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஏதாவது குறிப்பிட்ட ஜோன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு செல்லர்ஸ் தான் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஓகே, லெவலை டச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பையருக்கான ஜோன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது நம்ம 2 ட்ரெண்ட் லைன் போட்டு, நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ 2 ட்ரெண்ட் லைன் போட்டு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். ஸோ இங்கே ஒரு ஜோன், ஸோ இங்கே ஒரு ஜோன் ப்ளஸ் இங்கே ஒரு ஜோன். இங்கே ரிஜெக்ஷன் கிடைச்சா நம்ம நெக்ஸ்ட் கால் போகலாம். ஓகே, ஸோ மார்க்கெட் இன்னும் ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணி தான் போயிருக்காங்க. ஸோ பெரிய கேப் இருக்குது. ஐம் கோயிங் டு செல். ஸோ நான் இந்த இடத்துல வந்து செல் ட்ரேட் எடுத்திருக்கேன் பிகாஸ் கேப் இருக்குது நிறைய. ஓகே, ஸோ மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டு இந்த ட்ரேட் பொடியை கரெக்டாக போய்ட்டு இங்கே க்ளோஸ் ஆனாங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பை ட்ரேட் ஒன்று எடுக்கலாம். ஸோ செல்லர்ஸ் தான் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சப்போர்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த பை ட்ரேடை பற்றி யோசிக்கலாம். ஓகே, ஸ்ட்ராங் செல்லர்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க செல்லர்ஸ். ஓகே, வெயிட் பண்ணலாம். ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் ட்ரேட் $187 வச்சுப்போம். ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் தேவைப்படுது. ஓகே, ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் இருந்தால் நம்மள்ட்ட நெக்ஸ்ட் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ கேண்டில் இன்னும் கீழே போகணும். ஓகே, இது சப்போர்ட் ஜோன் போனால் நல்லா இன்னும். ஸோ நான் ஒரு டேட் ரேஞ்ச் எடுத்துக்கிறேன். எஸ், ஓகே, ஸோ ரிஜெக்ஷன் இந்த லெவலில் இருந்து வந்துச்சுன்னா ஓகே. ஸோ பையர் வந்துட்டாங்க, பட் இருந்தாலும் நமக்கு இங்கே ட்ரேட் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்ட்ராங் பையர் போய்ட்டுருக்காங்க. எஸ், ஓகே, ஸோ இந்த என்ட்ரி நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். பார்க்கலாம், இந்த கேண்டில் சின்னதாக முடிஞ்சால் நெக்ஸ்ட்டு பை போகலாம். அந்தளவு பர்ஃபெக்டான லெவல் இது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நமக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்துருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் நமக்கு ஒரு செல் ட்ரேட் போடலாம். இந்த குறிப்பிட்ட லெவல் வந்து ரீச் ஆயிடுச்சுன்னு சொன்னால். ஓகே, ஸோ பையர்ஸ் அக்ரெசிவாக இருக்காங்க. பை கேண்டில் வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்திருக்கு. ஓகே, நல்ல ஒரு ரிஜெக்ஷன் ட்ரேட் தான் நமக்கு வேணும். ஸோ நெக்ஸ்ட்டு செல்லர் வர போகிறாங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் ஜோன்லேருந்து ஒரு ரிஜெக்ஷன் இருந்தால் ரொம்ப நல்லோம். ஓகே, ஸ்ட்ராங் செல்லர்ஸ் இன் திஸ் ஏரியா. ஓகே, ஸோ இந்த லெவல்லேருந்து ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா எனக்கு இன்னும் நல்ல கன்ஃபர்மேஷன்.
நெக்ஸ்ட் ஸ்ட்ரேட் நம்ம செல் போகலாம், பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே ஐம் கோயிங் டு செல். ஸோ நான் இந்த இடத்துல இருந்து டேரெக்டாக செல்லர் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஸோ ஸ்ட்ராங் கேண்டில் தான், பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு செல்லர் இன்னைக்கு. ஓகே வெயிட் பண்ணலாம். ஸோ $187 வந்து நம்ம இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ செல்லர்ஸ் வந்துட்டுருக்காங்க. இந்த இடத்துல ஸ்ட்ராங் செல்லர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. எஸ், ரிஜெக்ஷன். ஓகே அட்லீஸ்ட் 50% மேலே கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே 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 அக்ரெசிவாக இருக்காங்க செல்லர்ஸ். ஓகே பாசிட்டிவாக இருக்காங்க. ஸோ எடன் சொல்ல எப்படி? எஸ், ஸோ $350 வந்து இன்றைக்கான ப்ராஃபிட். ஸோ உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நாம் 2 ட்ரேட் எடுத்தோம், அட்லீஸ்ட் 4 ட்ரேட் எடுத்தோம். நம்ம 2 ட்ரேட் ஏடிஎம் ஆயிடுச்சு. ஸோ மிச்சம் 2 ட்ரேட் தான் நமக்கு வந்து ஐடிஎம் ஆயிடுச்சு. ஸோ வெறும் $100 நம்ம $350 வந்து எடுத்திருக்கோம். சிம்பிளான அனலைசிஸ் தான், எங்கேயும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்களும் அப்படி கற்றுக்கணுன்னா உடனே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் அண்ட் வந்து எங்களுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.